வணக்கம் நக்கீரன் கோபால் அவர்களே. நீங்கள் அம்மா ஆட்சியில் இருந்தபோதும் சரி, கலைஞரையா இருந்தபோதும் சரி, உங்கள் பத்திரிக்கை எப்படி வளரணுமோ அது மாதிரி நீங்கள் கரெக்டாக காய் நகர்த்தி கொண்டு போனீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நடந்ததை சொன்னீங்க, சிலது நடக்காதுன்னு சொன்னீங்க. அது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த வீரப்பனை பற்றி மட்டும் நல்லா கரெக்டாக எடுத்து சொன்னீங்க. ஏன்னா அவர் நாட்டுக்கு எதிரானவர். அதனால் தெளிவாக சொன்னீங்க. ஏங்க, வீரப்பன் என்ன பண்ணார்? சந்தனக்கட்டை கடத்தினார். ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக செய்கிற தவறு தான், இல்லைன்னு சொல்லலை. அரசாங்கத்தில் செய்கிற தவறுனாலே நீங்கள் தீவிரவாதி ஆக்கிடுவீங்க. அவர் எதுக்காண்டி செஞ்சார்? யாருக்காக செஞ்சார்? அவர் கீழே உள்ள மலைவாழ் மக்களுக்கு எந்த ஒரு அரசாங்க உதவியும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவர் சந்தனக்கட்டையை கடத்தி விற்றார். விற்று அவங்களுக்கு செஞ்சார். அவர் 10 வப்பாட்டி வச்சுக்கல, கூடியாக காசு சம்பாரித்து ஒழிச்சு வச்சுக்கல. அவர் ஊழல் பண்ணல. கவர்மெண்ட்டுக்கு எதிராக செஞ்சது தவறு தான். அவர் பெரிய தீவிரவாதி இல்லை. அதனால் சுட்டு கொண்டு போய் நீங்கள் பத்திரிக்கையில் போட்ட தகர்த்து எரிஞ்சிட்டிய. அது சரி. அதுக்கு அந்த ஆட்சிக்கு எதிராக எப்படி நம்ம பத்திரிக்கை மேம்படுத்திக்கணுமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க. அடுத்து பிரபாகரன், இலங்கையில் பிரபாகரன் சார் அவர் எதுக்காண்டி போராடினார்? அவர் நல்லா இருக்கணும், அவர் மட்டும் நல்லா இருக்கணும், நம்ம கூடியாக சொத்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவர் இல்லை. தான் மக்களை கொன்று குவிக்கிறான். பல நாடுகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, இல்லீகலாக சப்போர்ட் பண்ணிச்சு. ஆனால் நம்ம நாடு அவருக்கு சப்போர்ட் பண்ணலையா? விட்டுட்டீல. அட பாதிக்கு பாதி இருக்கும், எங்களுக்கு தனி ஈழம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொடுத்தா தான் என்ன? தனி ஈழம் கொடுக்கலாமா? கொடுத்தா தான் என்னன்னு நான் கேட்குறேன். பாதிக்கு பாதி இருக்கும்போது தனி ஈழம் கொடுக்கலாம்ல. கொடுத்தா அதுக்காண்டி போராடினாரியா? அதுக்கு போராடும்போது இந்த மாநில அரசும் கண்டுக்கலை, மத்திய அரசும் கண்டுக்கலை. நீங்கள் பாட்டில் சுட்டு கொன்று குவிக்கிறேன். ஒரு உயிரும் இந்த நாட்டில் உள்ள ஒரு உயிரும் ரொம்ப மதிப்பு மிக்கது. அதை கொல்றதுக்கு எவனுக்கும் உரிமை கிடையாது. கொன்று குவிக்கிறான். அதை கேட்க உங்களுக்கு முடியலை. கேட்டால் மாநில கவர்மெண்ட்டு கொண்டு போய் பொக்கையை கொடுத்துட்டு, ராஜபக்சேவில் பொக்கையை கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. வாழ்த்து சொல்லிக்கிட்டு பொக்கையை கொடுத்துட்டு, பிறந்த நாளுக்கு ராஜபக்சே பொக்கையை கொடுத்து வாழ்த்து சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. மத்திய அரசு கண்டுக்கிறதே இல்லை. எவனை சத்து எப்படியோ போ, எங்களுக்கு அரசியல் தான் வேணும். எங்களுக்கு இந்த அரசியல் போதை தான் இருக்கணும். நீங்கள் எவனோ சாவுங்க, என்னவோ பண்ணுங்க. ஒரு கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டேன். நீயா நாதியத்து போனவங்க மாதிரி தானே இந்த பிரபாகரனை சுட்டு கொண்டு அப்படியே பெரிய பிரமாதம் பீத்திக்கிறிய. யாருக்காண்டி போராடினாரு? எதுக்காண்டி போராடினாரு? என்னத்துக்கு போராடினாரு? எதுவுமே தெரியாத அளவுக்கு பண்ணிவிடு. இது மாதிரி ஒரு போராட்டக்காரனையெல்லாம் இப்படி ஏதோ ஒரு அரசியல் சூழ்ச்சினாலேயே நீங்கள் முடிச்சு புரியலே. அதனால் நீங்கள் அதான் அந்த மாதிரி இந்த யூடியூப்பில் எல்லாம் 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு ஏதோ ஒரு சார்பாக பேசிக்கிருந்தோம்னா நம்ம யூடியூப் நல்லா போகும், செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ போட்டு உலட்டிக்கிட்டு ஒரு 10 பேர் தெரியுறிய இந்த யூடியூப்பில். 10 பேர் தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு யாருக்கோ ஒரு ஆதரவாக ஒன்று பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு போகணுன்ற யாரும் ஒரு நியாயமாக ஒன்றும் பேச மாட்டாங்கிறிய. நியாயம் எது? இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் என்ன ஏது விவரம், இப்போ நடக்கிறது என்ன? நியாயமாக பேசுங்க. யாருக்கும் சார்பாக பேசணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம சம்பாதிக்க போகிறோம். ஒரு உயிர், ஒரு வாழ்க்கை, அது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்க போகிறோம், நம்ம வாழ்ந்துட்டு போகிறோம். நம்மளுக்கு இருக்க பின்னாடி உள்ள சந்ததிகளும் நல்லா வாழணும். நம்மளை பார்த்து மற்ற நாடுகள் எல்லாம் பெருமைப்படணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். சும்மா நம்ம ஒரு ஆதாயத்துக்காண்டி வாழ்ந்தோம்னா அந்த வாழ்க்கை வாழ்ந்தானே வாழணும். யார் வாழ்ந்தாலும் முன்னாடி 100 வருஷம் சொன்னால் அன்றைக்கி 70 வருஷத்துக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேர் சொல்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். பெரும் தலைவர்கள்லாம் வாழ்ந்தாங்கல்ல,
அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். சும்மா ஏதோ உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறிய. என்ன சொல்கிறது, அந்த மாதிரி தான் இருக்குது. எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை. நீங்கள் பாட்டில் யூடியூப்பை பிடிச்சிக்கிட்டு கண்ட மெனி பேசிக்கிட்டு இருக்கிய. யாருக்கோ ஒருத்தருக்கு ஆதரவா, ஒருத்தர் எதிரியா நினச்சி பேசிக்கிட்டு இருக்கிய. எல்லாமே என்னங்க கொண்டு போகிறோம் இந்த உலகத்தில். இருக்கிறேன், வாழ்கிறேன். இன்னைக்கு நீங்கள் எதிரியாக நினைப்பேன், நாளைக்கு செத்து போய்த்தோம்னா எங்கே யார் எங்கே இருக்க போகிறோம்னு தெரியலை. அப்படி இருக்க காலங்கள் இருக்குது. நம்ம மக்கள் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணுமோ, நம்ம என்ன ஓட்டத்தில் என்ன ஓடுதோ அதை நம்ம செய்யணும். அதான். ஆனால் உண்மையிலே இலங்கையில் நடந்தாலும் ஹெலிகாப்டர் சுடுறான் எல்லாத்தையும். அவன் நம்ம தமிழனா இல்லை எவனா எதாக இருந்தாலும் கண்டன உலக நாடுகளும் ஒன்று அதை பற்றி அப்படியே அமுக்கிட்டாங்களே போட்டு. உலக நாடுகளை நம்ம நாட்டுக்காரன் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்தானே உலக நாட்டுக்காரனும் கொஞ்சம் பார்த்து என்ன எது என்ன இந்தளவுக்கு நடக்குது என்ன இப்படிலாம் பண்ணலாம்னு பேசுவான். நம்ம தான் கப்பிச்சு புண்டுகள் ஏன்னா அவனே கண்டுக்கல நம்ம ஏன்டா பேசுகிறோம் அப்படின்ட்டு போயிடும். அது அப்படி போகிற அளவுக்கு தான் பண்ணிய. உங்களுக்கு அரசியல் ஆதாயம் வேணும், அரசியல் போதை இருக்கணும், அவ்வளோதான். எவன் செத்தானே எவன் இருந்தானே நீங்கள் அதை நோக்கியே பயணமாக அதை நோக்கியே போங்க. அப்புறம் அதான் உங்களுக்கு அதோட இதே அதான், அவ்வளோதான். என்ன கொண்டு போய் பொக்கையை கொடுத்துட்டு வருவீங்க. இங்கே பொக்கையை கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டு வருவீங்க. இன்னொரு 2000 பேரை கொல்லுங்கன்னு சொல்லிட்டு வருவீங்க. என்னால் பார்க்க என் மனசு என்ன பதறுனுச்சு தெரியுமா. ஒரு கண்டனம் என் மக்கள் மேலே கையை வச்சேன்னா இனி ஒரு இலங்கைங்கிற நாடே இல்லாமல் பண்ணி சொல்கிறது மத்தியாரம் சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆயிருக்கேன். எதோட காரணத்தினால நீங்கள் அதை சொல்லலை. மாநில அரசு எதோட காரணத்தினால நீங்களும் அதை சொல்லலை. அதை அந்த கோரிக்கையை நீங்கள் முன்வைக்கலை. சொல்லுங்கள். மத்தியில் யார் இருந்தீங்கன்னு தெரியும், மாநிலத்தில் யார் இருந்தீங்கன்னு தெரியும். ஏன் நீங்கள் அதை பற்றியே பேசலை? அப்போ உங்களுக்கு அந்த அரசியல் வேணும். எவன் செத்தாலும் எவன் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அரசியல் வேணும். அதனால் நீங்கள் எதை பற்றியும் கண்டுக்கல. அவன் எவனோ செத்துட்டு போகிறான், நம்ம அதை பற்றி ஏன் கண்டுக்கிறோம்? கொல்லட்டும், என்னவோ பண்ணட்டும். அவனும் நம்ம இனத்தில் ஒருத்தன் தான், அதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். அவருக்கு என்ன தேவையாது, இது போகிற அடிவங்களுக்கு தண்ணியெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு அவர் போகிறான்னாரு. அவன் மனுஷன் செத்து இப்போ எப்போ செத்து போனாலும் அவன் மனுஷன். உங்களாட்ட இங்கிட்டு ஒரு பேச்சு அங்கிட்டு ஒரு பேச்சு பேசி போகிற ஆள் இல்லை அவர். பிரபாகரன் ஒரு மனுஷன், ஒரு தெய்வம். நீங்கள்லாம் எதுக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் மூணுச்சிட்டு வேலை பார்த்துக்கிட்டு திட்டிகிட்டு இல்லை இந்த நாட்டில்.